வணக்கம் கேம் லேர்னர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது கேனோன்லேயே வந்து சூப்பராக எடுக்கக்கூடிய ஒரு மிரர்லெஸ் கேமரா. நல்ல ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டி மற்றதில் வந்து இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து பல எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸு கூட தெரியாது. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கண்ணில் வந்து தெரியா, யூ ஆர் ஸோ லக்கி. ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கேனோன் EOS R இந்த கேமரா வந்துங்க மிரர்லெஸ் கேமரான்னு சொன்னால் இதுக்கு வந்து மெயின் மிரர் இல்லை. வெயிட்டில் பார்த்தீங்கன்னா சரியான குறைவான வெயிட். இதே வந்து நீங்கள் மிரரான கேமரா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த கேமராவில் இருக்கிற அடுத்த ஒரு அட்வான்டேஜ் இதனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதனுடைய அர்த்தம் வந்து உங்களோட கண் எங்கே பார்க்குதோ அதை அவ்வளோத்தையுமே கேப்சர் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் வியூ ஃபைண்டர் உள்ள கேமரா தானுங்க மிரர்லெஸ் கேமரா வந்து இந்த காலங்களில் வந்து நல்ல ஒரு மாடர்னில் எல்லா மக்களாலேயும் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விதமான கேமரா. ஆனால் கணவருக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் வியூ ஃபைண்டர் இருக்கிறதாலே என்னென்னு தெரியாமல் இருக்கிற காலத்தில் வந்து நீங்கள் இந்த சாப்டர் பார்க்குறீங்கன்னா விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து முதல் எல்சிடி ஸ்க்ரீன் அவருக்கு உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன். எல்சிடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான எல்சிடி ஸ்க்ரீன். இந்த எல்சிடி ஸ்க்ரீனில் இருக்கிற மிகவும் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற விதத்தில் ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேஷன் என்றால் வந்து கேனோன் ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபிலிப்பின் ஸ்க்ரீன் என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு லோ ஆங்கிள் இருக்கிறண்டா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹை ஆங்கிள்ண்டா கூட ஹை ஆங்கிளில் வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். இது வந்து இப்போத்திய கால ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து எல்லாருமே வந்து டிஎஸ்எல்ஆரோடைய வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி போயிடணும். ஸோ இந்த கேமராவில் இருக்கிற சென்சர் அவருக்கு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னு லென்ஸ் கேப் எப்படியே ஆஃப் பண்ணி நார்மலாக வச்சுட்டு இந்த பாருங்கள், இதுதான் இந்த மிரர்லெஸ் கேமராவில் இருக்கிற ஒரு மேஜிக்னா மிரரே இருக்காது, ஸ்ட்ரைட்டாக அந்த உள்ளே பார்த்துடலாம். பாருங்கள், ஒன் பண்ணுறேன் பாருங்கள், பார்க்குறீங்களா? இதில் பார்க்குறது வந்து நீங்கள் நிற்கிற மெயின் மிரர் இல்லைங்க. மெயின் மிரர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ 45 டிகிரியில் வந்து இருக்கு. இது வந்து இமேஜ் ப்ரொசஸர் அண்ட் இமேஜ் சென்சர் எடுத்து இமேஜ் ப்ரொசஸர் ஆக்கி இந்த எலக்ட்ரிக்கல் வியூ ஃபைண்டருக்கு வருது. அதனால் வந்து இந்த கேமரா இமேஜ் குவாலிட்டி வந்து டாப் அண்ட் அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேமராவில் வந்து கேப் அப்படியே லாக் பண்ணுவோம். இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கேமராவை வந்து நாங்கள் டேர்ன் ஆன் பண்ணுவோம். டேர்ன் ஆன் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குங்க. அன்லைக் அதர் பட்டன்ஸ் இந்த பட்டன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே ரொட்டேட் பண்ணி ஆஃப் பண்ணுறதான். இங்கே பாருங்கள், இப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. இப்போ ஆஃப் பண்ணினா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் வந்து இப்படி எம்லேயே இருக்கும். வைஃபை கனெக்ஷன் சொல்லி அந்த பேட்ரி இருக்கும் வரைக்கும் வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ஷோ பண்ணி கொண்டே இருக்கும். இதே வந்து ஆன் பண்ணினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன செட்டிங்கில் இருக்கோ அந்த செட்டிங்கை வந்து காட்டும். ஸோ இந்த செட்டிங்கை வந்து சாதாரணமாக என்னுடைய முதல் சாப்டரில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். செட்டிங்ஸ் வந்து என்னென்னு சொல்லி ஷோ பண்ணியிருப்பேன். அதனால் இன்றைக்கு வந்து செட்டிங்கை வந்து ஷோ பண்ணல. இந்த கேமராவில் இருக்கிற ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மோட், அதாவது மெனு பட்டன். இந்த மெனு பட்டன் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சொல்லாதுங்க இது இதனுடைய செட்டிங்ஸ், அதாவது பியா, ஏஐயா, டிவியா என்று சொல்லி ஒவ்வொரு மோட்டையுமே வந்து உங்களுக்கு சொல்லாது. ஸோ இந்த மோட்டை வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு நார்மலாக நீங்கள் இந்த பட்டனை கண்ட்ரோல் பண்ணினா கண்ட்ரோல் ஆகாது. இந்த மோட்டில் வந்து இந்த மோட் இருக்கிற பட்டனையும் நீங்கள் அமுத்தி கொண்டு ஸ்க்ரோல் பண்ணினா அந்த சிஸ்டம் பெறும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மெனுவில் வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணலாம். ரொம்ப 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 நல்ல விஷயம் என்று சொன்னால் சாதாரண கேமராஸோட பார்க்கும்போது இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் என்று சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. என்று சொன்னால் இந்த கேமரா இப்படியான கேமராஸ் வந்து இந்த மெக்கானிசம் பழுதாகிற தன்மை குறைவு. ஏனென்றால் அவ்வளோ பெரிய யூசேஜ் வந்து இதுக்கு நாங்கள் பண்ண எங்களுக்கு ஒரு விதமாக வந்து அது அடிக்டட் ஆகும்போது நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ வரைக்கும் மோட் வந்து டிஸ்டர்ப் ஆகலை. இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனையும் ஒன் பண்ணினீங்கன்னா நார்மலாக இதுலேயே உங்களுக்கு வர தொடங்கும். பார்த்தீங்களா? அப்புறமா நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட்? இதில் இருக்கிற அடுத்த ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் அனைத்தையுமே வந்து நீங்கள் லாக் பண்ணலாம். சடனாக வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் பொழுது இந்த கண்ட்ரோல்ஸை வந்து லாக் பண்ணுறது எப்படின்னா இந்த லாக் பட்டனை கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து லாக் ஆகிடும். இதில் இருக்க லாக் பட்டனை கொடுத்தா லாக் ஆகிடும்.
ஓகே, இப்போ வந்து இந்த கேமராவில் இருக்கிற மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால், ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸுக்கு மாறுறது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம். அது ஏன்னு சொன்னால், சாதாரண கேமரா பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸுக்கு பட்டன் இருக்கும், வீடியோக்கும் பட்டன் இருக்கும். ஆனால் இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேப்சரிங் பட்டன் இருக்குது. ஆனால் இந்த கேப்சரிங்கை அமுத்தினா ரெக்கார்ட் ஆகாது. காரணம் வந்து இதில் வந்து ஒரு செட்டிங் ஒன்று இருக்குது. அந்த செட்டிங்கை செட்டப் பண்ணினா இது வந்து மிரர்லெஸ்ஸில் இருக்கிற பெஸ்ட்டு கேமரான்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோ தேவைண்டா ஷட்டர் பண்ணலாம், வீடியோ தேவைண்டா இதை அமுத்தினாலே காணும். அவ்வளவு குயிக்காக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுவல் மோடில் இருக்குது. மேனுவல் மோடில் நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி வீடியோ மோடு கொண்டு வரும். ஸோ அந்த வீடியோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரையாரிட்டி மற்றது என்னென்ன செட்டிங்கில் செட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதனால தான் வந்து இதில் வந்து C1, C2, C3 கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வைக்கிறதுக்குரிய செட்டிங் வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த கேமராவில். மிகவும் ஒரு அமேசிங். இதுக்காக வேண்டிய நீங்கள் இந்த கேமராஸை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், இந்த கேமராவை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்கான தெரியலை. இந்த வீடியோ செட்டிங்கிற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4Kல போயும் 30 ஃப்ரேம் தான் எடுக்கலாம். 1080ல் பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரேம் எடுக்கலாம். 720ல் தானுங்க 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் எடுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்து ஒரு சூட்டபிளானதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து இப்போத்தைய கால ஜெனரேஷனுக்கு வந்து 60 ஃப்ரேமுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுன்றது சரியான குறைவு. அதான் சொன்னேனே, பிகினருக்கு வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த கேமரா வெரி அடாப்டபிள், நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராப்ஸும் வந்து தந்திருக்கு. சாதாரண எல்லா கேமராஸுக்கும் தர்ற மாதிரியே தந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ரோ பேக்கண்டா இதில் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த SD கார்டு இருக்குது தானே, இந்த SD கார்டு ஸ்லோட்டில் வந்து ஒரு SD கார்டு மட்டும் தானுங்க போடலாம். புரியுதா? ஒரு SD கார்டு ஸ்லோட் மட்டும் போடலாம் என்னும் பொழுது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவாக யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் டவுட் ஒன்று கிரிக்கெட். ஐ மீன்டா ஒரு வெட்டிங்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் உள்ள கேமராவை போட்டாலும் ஒரு சேஃபுக்கு வந்து செகண்ட் கார்ட் இருக்கணும், அதை போகிறதுக்குரிய ஸ்பேஸும் இருக்க வேணும். அது மிஸ்ஸிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ டெர்மினல் லெதர்ஸ் வந்து இருக்குது, மைக்கு ஹெட்செட் எல்லாம் போடுற அளவுக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் HDMI எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சீல் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் வந்து இந்த 3 குவார்டர்ஸ் வந்து ட்ரைபோர்ட்டுக்கு பூட்டக்கூடிய பிளேட் எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேமராவில் இருக்குது. இந்த வியூ ஃபைண்டரை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வியூ ஃபைண்டரில் இந்த கண்லேருந்து ரீட் பண்ணி உங்களோட கண் வந்து மீட்டரிங் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த கேமராவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங் ஒன்று இருக்குது. அதையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதில் இருக்கிற அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், லென்ஸ் வந்து மிரர்லெஸ் கேமராஸுக்கு வந்து வச்சிருக்கிற எல்லா லென்ஸுமே வந்து பாவிக்க முடியாது. இதுக்குண்டே ஒரு லென்ஸ் டைப்பை மாற்றிட்டாங்க. அதனால் வந்து இருக்கிற லென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அடாப்டரை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அடாப்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து தேர்ட் பார்ட்டி அடாப்டரான். உங்களுக்கு நான் அந்த தேர்ட் பார்ட்டியின் அடாப்டரை கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணினா K&F கன்செப்ட்னு சொல்லி இவங்க அடாப்டர். இது வந்து EF EOSR 28 ஆட்டோ ஃபோக்கஸ். இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக இந்த கேமராவில் கிளச் பண்ணிவிட்டு அல்லாட்டி மவுண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தால் இதில் வந்து ஒரு வித்தியாசமும் காட்ட போகிறதில்ல. ஆனால் சில அடாப்டர்ஸில் வந்து ஃபோக்கஸ் ரிங் இதுலேயே இருக்கும், அடாப்டர்ஸ்லேயே இருக்கும், அது விலை கூடையாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோ ஃபோக்கஸை பாவிச்சு இங்கே வந்து நீங்கள் மேனு ஃபோக்கஸ், அதாவது லென்ஸில் மேனு ஃபோக்கஸ் பார்க்க போகிறீங்கன்னா பாவிக்கலாம். அல்லது வந்து ஜஸ்ட் ஒரு என்னென்று சொல்கிறது, உங்களுக்கு ரெண்டுமே இருக்க வேணும்னா கொஞ்சம் விலை கூட கொடுத்து செய்யலாம். எல்லாமே ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த அடாப்டரை வந்து நாங்கள் எங்களோட கேமராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைபோர்ட் பிளேட் போடக்கூடிய நம்மளோட 3 குவார்டர்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ கேமரா வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இதனுடைய கேப்பையும் வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் வந்து எங்களோட சிவத்த பட்டன் அப்படியே மேட்ச் ஆகி இப்போ அடாப்டரை யூஸ் பண்ணிட்டோம். அடாப்டரை யூஸ் பண்ணும் பொழுது வந்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருங்க. கேமராவை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி கொண்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது ஒரு சேஃப் கன்சர்னுக்கு தான் உங்களை சொல்கிறேன். அண்ட் வந்து இதில் இருக்கிறது வந்து 50mm கனனுடைய வந்து ப்ரைம் லென்ஸ் அன்றைக்கி வந்து 1.1 STM வந்து இந்த லென்ஸுகள் வந்து சிவப்புண்டு இருந்தாலே
இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த கேமராவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்ன்றத இல்லை. ஆனால் இந்த மிரர் கேமரா இருக்குது தானே, அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த கேமரா வந்து இப்போ நாங்கள் 50mm இருக்கிற கேமரா வந்து லாக் பண்ணியாச்சு. இதை வந்து மிரர்லெஸ் கேமராவை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம். லைக் ஐ செட், இப்போ கொஞ்சம் முதல் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ தான் இந்த பாடிக்குள்ளே இருக்கிற விஷயம். அண்ட் பிஃபோர் வி கோ இன் டு த மெனு பட்டன், அதாவது மெனு பட்டன்ஸை போயிருக்க பார்க்குறதுக்கு முதல் இந்த அடாப்டரை யூஸ் பண்ணினால் நீங்கள் ஏதாவது இமேஜின் குவாலிட்டி உங்களுக்கு ட்ராப் ஆகுதான்னு கேட்டால் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் நடக்குதானே. அதாவது மெக்கானிசம் என்ற பொழுது அதுக்குரிய மெக்கானிசம் இங்கே வந்து கனெக்ட் ஆகும்போது ஒரு சில டைம் எடுக்கும். அதாவது ரிட்டென்ஷன் டைம்னு சொல்லுவோம். அந்த டைம் வந்து எடுக்கிறதால கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து அடாப்டர் இல்லாமல் ஒரிஜினல் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் கேட்கலாம், இந்த லென்ஸ் வந்து வேறு தேர்ட் பார்ட்டி ஆப் ஆகிக்கும் பொழுது வந்து இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரிஜினலாக போடுற லென்ஸுக்கு வந்து ஒரிஜினல் அடாப்டரை நீங்கள் யூஸ் பண்ண வேணும். அல்லது தேர்ட் பார்ட்டி பாய்க்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரிஜினல் நீங்கள் அடாப்டரை யூஸ் பண்ணலாம். கேனோனோட அடாப்டருக்கு ஒரு $350-400 வரும். ஆனால் இது வந்து எப்படியும் $180 கிட்ட வரும். புரியுதா? இந்த தேர்ட் பார்ட்டி அடாப்டர். அப்படி பார்க்கும்பொழுது விஷயத்தை வந்து நாங்கள் இதில் வந்து இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ வந்து இந்த மோட்டர் உள்ளுக்கே ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிற இந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு. ஸோ லென்ஸ் அப்படி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மெனு பட்டன் ஒருக்கா போய் உங்களுக்கு காட்டுறேன். மெனு பட்டனில் வந்து இருக்கிற ஒரு மெயின் ட்ராபேக்னு இந்த பிக்சர் ஸ்டைல். இந்த பிக்சர் ஸ்டைல் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி அதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை. சாதாரணமாக பார்த்தா இந்த கேமரா வந்து ஒரு சாதாரண கேமரா மாதிரியே ஒரு ஃபீச்சர்ஸ்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கேமரா வந்து எப்படி ஃபோட்டோ உங்களுக்கு எடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ. இப்போ என்னென்னு சொன்னால், இந்த கேமராவோட செட்டிங்கை நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கலர் எஃபெக்ட்ஸ் வந்து இதுலேயே தெரிகிறார். ரைட், இந்த இடத்துல நாங்கள் நிற்கிற இடத்துலையே எடுக்கிறோம். ஒரு ஸ்டாப் பண்ணி எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்தோம்னு சொன்னால் பாருங்கள் எப்படி வந்திருக்கிறான்னு சொல்லி. ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? நான் உங்களுக்கு ஏழ்வானவருக்கு இந்த ஃபோட்டோவில் அப்டேட் பண்ண பார்க்குறேன். அண்ட் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கல் எல்லாம் பிரிட்ஜ் ஸ்டோன் எல்லாம் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி எடுப்ப பார்ப்போம். ஓகே, ஹியர் வி கோ. ஒரு ஷாட் எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து இதில் இப்போ இலை இருக்குது. இந்த இலையை எடுப்போம். ஒரு ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. இதுதான் இதனுடைய அந்த ஃபோட்டோஸ். அதை நல்லா இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணோட சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கொஞ்சம் கீழே போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா இங்கே இருக்குது ஃபோட்டோஸ். புரியுதா? அதே மாதிரி வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டை சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் மேனு ஃபோக்கஸ் மாற்றிட்டு இப்போ வந்து மேனுவல் ஃபோக்கஸில் தான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோ. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், மேனுவல் ஃபோக்கஸில் போட்டிங்கன்னா மீட்டரிங் ஒன்று செட்டிங் இருக்குது. அந்த மீட்டரிங் செட்டிங் வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபோக்கஸ் மீட்டரிங் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு காட்டும். இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ் தெரியுதில்ல, இது வந்து எடுத்தது இப்போ மேனுவல் ஃபோக்கஸில். அதில் மீட்டரிங் காட்டினது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சாம்பிளாக. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் கண்ணை வைங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து பாருங்கள், அந்த அப்ரிவேஷன் வந்து இப்படி ரன் பண்ணி கொண்டு இருக்கல, அதனுடைய அர்த்தம் வந்து ஃபோக்கஸ் ஆன உடனே வந்து அந்த லைன் வந்து அப்படியே மேட்சப் ஆகும். ஃபோக்கஸ் இல்லாட்டி அதோட லைன் வந்து விரிஞ்சு கொண்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து பாருங்கள் ஒயிட்லேயே இருக்குது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிவிட்டு மேனுவலால் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த இடம் ஃபோக்கஸாக இல்லையான்னு சொல்லும். இப்போ பாருங்கள் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ ஃபோக்கஸாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ரைட், ஃபோக்கஸ் இல்லாமல் இப்படி இருக்கிற ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த இடம் வந்து ஃபோக்கஸாக இல்லையான்னு சொல்லி காட்டும். பாருங்கள், இது வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ். ரைட், ஃபோக்கஸே இல்லை. அடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. அடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஃபோக்கஸாக இருக்குது. இந்த விஷயம் வந்து கணவருக்கு தெரியாது. அதனால் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த மேலே இருக்கிற கேமரா, இந்த மேலே இருக்கிற இந்த இலையை வந்து நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு, ரைட், அந்த இடத்துல நீங்கள் டேப் பண்ணி போட்டு there we go. அந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து சொல்லுவார் இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிட்டுண்டு, ரைட்? அப்படித்தான். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் வந்து ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எப்படி இதில் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. இதில் மெனு பட்டன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கிற செட்டிங் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த செட்டிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணல. ஓவரால் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. மிரர்லெஸ் கேமரா வந்து இனி உங்களோட கையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தொடங்கணும். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து மிரர்லெஸ் கேமரா பற்றி நல்ல ஒரு புரிதல் ஒன்று கிடைச்சிருக்கு. சவுண்டில் வந்து சரியான குறைவு, பேட்ரிஸ் வந்து கொஞ்சம் சார்ஜ் போகக்கூடிய தன்மை இருக்குது. மற்றது வந்து பிக்சரில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துனீங்க ஒரு லென்ஸில் வந்து எப்படி வந்து பிக்சரை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த ஃபோக்கஸிங் ரீடர் வந்து இதில் சொல்லுது. முந்தி இருந்த டிஎஸ்எல்ஆர்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் வந்து அதாவது எக்ஸ்போஷரை வந்து மீட்டரிங் காட்டும், இதில் வந்து இந்த ஃபோக்கஸை வந்து மீட்டரிங் காட்டுது. இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கேமராவில் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த சாப்டர் உங்களுக்கு அழகாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சாப்டரில் சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேம் ஆர்வி ப்ரொடக்ஷன் அகாடமி. மறக்காமல் உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சி கொண்டது, என்ன இதில் பிடிக்கல, இந்த கேமரா யூஸ் பண்ணலாமா இல்லையாண்டு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கொஷனை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது வரைக்கும் உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் ஜேம் ஆர்வி ப்ரொடக்ஷன் அகாடமி. பை காய்ஸ்.